இந்த வருஷம் நான் 1 கோடி சம்பாதிப்பேன், அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 10 பிரான்ச் ஓபன் பண்ண போறேன், 2 வருஷத்துல BMW கார் வாங்கி காட்டுறேன். என்னங்க, உங்க ட்ரீம்ஸ் எல்லாம் சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்களா? நல்லதுதான். அப்போ உங்க ட்ரீம்ஸ் ப்ராபபிளி பெருசா தான் இருக்கு. நிறைய பேர் ட்ரீம்ஸை வெளியில சொல்லவே பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? சிரிச்சா, கலாய்ச்சிட்டா, சப்போர்ட் பண்ணாட்டி, ப்ரோ ஒரு சின்ன ட்ரீமை சொன்னா யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஆனா இந்தியா முழுக்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், கோடிக்கணக்கா சம்பாதிக்க போறேன், என்னோட இண்டஸ்ட்ரியில நான் தான் நம்பர் 1 ஆக போறேன்னு சொல்லி பாருங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேரு அவங்களோட கெப்பாசிட்டி வச்சுதான் மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் நடக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் சக்சஸை பார்த்துட்டீங்கன்னா, ப்ரோ நீங்க கண்டிப்பா பெரிய ஆளாவீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா டைலாக் மட்டும் மாறுது. நம்ம ட்ரீம்ஸை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது விதையா இருக்கும்போது எல்லார்கிட்டையும் காட்டிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அது மரமா வளர்ந்தா அவங்களே அதை தெரிஞ்சுப்பாங்க. ப்ரோ உங்க ட்ரீமை பார்த்து யாராவது சிரிச்சாங்கன்னா அதுக்காகலாம் உங்க ட்ரீமை கம்மி பண்ணாதீங்க. அதை அச்சீவ் பண்றதுக்கான எஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க.